அவர்கள் 62 திராவிட நாடு கொள்கையை தள்ளி வைக்கிற போது மாநிலங்களவையிலே மிக தெளிவாக அண்ணா சொன்னார், எங்களுக்கு இருக்கிற பயமெல்லாம் நாடு பிரிவதற்குரிய ஆபத்தை மோடியே உருவாக்கி விடுவாரோ என்ற பயமும், வட மாநிலத்தினுடைய அத்தனை மாநிலத்துக்கும் 77% நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆனால் தென்னாட்டில் இருக்கிற தமிழ்நாடு அவசர கோலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து உள்நோக்கம் என்ன? அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி கிடைக்காது என்கிற காரணத்தினால் இந்த இரு மாநிலத்தினுடைய உறுப்பினர்கள் வராவிட்டால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய எம்பிக்களை வைத்து இந்த தென்னகத்தை வஞ்சிக்கிற, தென்னகத்தை பாதிக்கக்கூடிய இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் என்ற நோக்கத்தோடு அவர் செய்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் களத்தை பார்த்துக் கொள்வதற்கு மதசார்பற்ற முற்போக்கு தொண்டர்கள் தயாராக களத்தில் இருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குரலை பாராளுமன்றத்திலே எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எங்களுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் இதிலே கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இதுதான் முக்கியமான கடமை, நாட்டுக்கு செய்கிற கடமை என்ற உணர்வோடு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு லோக்சபாவில் இருக்கிறார்கள். இந்த அரசியல் சட்டம், இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டால், நேற்றைக்கு கூட இந்து பத்திரிகை மிக தெளிவாக ஒரு தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது. எந்தெந்த வகையில் தமிழ்நாடு பாதிக்கப்படும் இதை சொல்லுகிற நேரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில் 1962 சீன ஆக்கிரமிப்பு நடந்த நேரத்தில் திராவிட நாடு கொள்கையை தள்ளி வைக்கிற போது மாநிலங்களவையிலே மிக தெளிவாக அண்ணா சொன்னார், நாங்கள் பிரிவினை கொள்கையை கைவிடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த நோக்கத்தோடு சொன்னாரோ அந்த நோக்கம் இன்றைக்கு உண்மையாகி விடுமோ என்ற பயம் தோன்றக்கூடிய வகையில் வட மாநிலத்தினுடைய அத்தனை மாநிலத்துக்கும் 77% நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆனால் தென்னாட்டில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே 30% கூட இன்க்ரீஸ் இல்லை. ஆக பாராளுமன்றத்தில் வடக்கே இருக்கிறவர்கள் எதை நினைத்தாலும் அதை நிறைவேற்றி சட்டமாக்கி தென்னாட்டு மக்கள் மீது திணிக்கலாம். ஆக தென்னாட்டு மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இந்தியாவிலே இந்த திருத்தத்தின் மூலம் ஆக்கப்படுவோம். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல, அண்ணா அன்றைக்கு சொன்ன தென்னகத்தையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற பயமெல்லாம் இந்த சட்ட திருத்தத்தால் நாட்டினுடைய பிரிவினைக்கு ஏதேனும் ஆபத்து, அதாவது நாடு பிரிவதற்குரிய ஆபத்தை மோடியே உருவாக்கி விடுவாரோ என்ற பயமும் அச்சமும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிலும் இந்தியாவினுடைய ஒற்றுமையிலும் இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுகிற எங்கள் தலைவர் தளபதியினுடைய நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை எதிர்க்கிறோம். அதுதான் சொல்றேன், இதுதான் மோசடி. இதையெல்லாம் மறைச்சி அவேர்னஸ் வரக்கூடாது. நேற்றைக்கு தெளிவாக இந்து பத்திரிகை தெளிவாக அதை பற்றி ஒவ்வொரு வரியும் குறிப்பிட்டிருக்கிறது. எந்தெந்த வகையில் இன் வாட் எவர் ஃபார்ம் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி பீப்புள் ஆஃப் சவுத் என்பதை மிக ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக போட்டிருக்காங்க. பர்சன்டேஜோடு போட்டிருக்காங்க. 77% இன்க்ரீஸ் இன் உத்தரப்பிரதேஷ், பீகார், whereas in Tamil Nadu, Andhra and Kerala it is between 30 and 33%. ஸோ இன்னும் ஆகும். நெக்லிஜிபிள் மைனாரிட்டியாக தென்னாடு ஆகிவிடும். ஆக வடக்கே இருக்கிறவன் என்ன இந்த சோறு தான் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இவனோடு தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், சட்டம் போட்டாலும் போடுவாங்க. தென்னாட்டுக்கார மக்கள்லாம் அதுக்கு போய் ஆகணும். இந்த
தேர்தல் நிச்சயமா இது இருக்கு. தமிழ்நாடு பூரா இது உணர ஆரம்பிச்சு விட்டாலும் அந்த உணர்வு ஏற்கனவே தமிழ்நாடு சரியா இருக்குது. மேலும் இது ஆதரவு பெருகக்கூடிய வகையில் அமையும். அதுதாங்க அவன் சொல்ற மோசடி, சீட்டிங். மோடி அண்ட் இட்ஸ் கவர்மெண்ட் ஆர் சீட்டிங் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியன்ஸ். தமிழ்நாட்டுக்கு 7.2% பிரதிநிதித்துவம் இருக்கு. அதே அளவுல தான் உயர்த்தப்பட போது இருக்குங்கிறத சொல்றாங்க. தப்பு தவறு. எண்ணிக்கை பாருங்க, 77%. அங்க பர்சன்டேஜோட சொல்றேன். உத்தரப்பிரதேஷ் 77% இன்க்ரீஸ். இன் தமிழ்நாடு ஒன்லி 30 to 33%. Sir, it is not the question of increase in the seats. It is only the increase proportion. What is going to happen in Tamil Nadu? சிதம்பரம் கேள்வி தெளிவாக சொல்லியிருக்காரு. தென்னாடே இந்தியாவுடைய மேப்ல இருந்து போகக்கூடிய அளவுக்கு ஆயிடும். தேர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸா வில் பி ட்ரீட் பண்ணப்படும். அவன் என்ன டிக்டேட் பண்றானா அதை நம்ம ஒபே பண்ணணும். நீங்க ஆல்ரெடி நாட்டு பார்லிமெண்ட் என்ன நடக்குது? தென்னாட்டுக்காரர்களை பேச விடுறாங்களா? இங்கிலீஷ்ல பேசினாலே கத்துறாங்க. ஸ்பீக் ஹிந்தி பே பாத் கோ ரொம்ப ஏத்துறான், ஹிந்தியில பேசுறான். நாங்களாம் ராஜ்யசபா இருந்தோம். டி.கே. சிலங்கம், நானு, கனிமொழிலாம் பேசுற போது அங்கிருந்து பிஜேபி இருந்து ஹிந்தியிலே பாத் கரோம், ஹிந்தியிலே பாத் கரோம். நாங்க போடா பாத்தாவது பூத்தாவது வந்து